கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே சாலை விபத்தில் 6ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்தார். மாணவியின் உடலுடன் பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், 6ஆம் வகுப்பு மாணவி உயிரிழக்க காரணமான விபத்து எப்படி நேரிட்டது? தேவப்பிரியா, நெல்லிக்குப்பம் அருகே வைடிப்பாக்கம் சரவணா நகரை சேர்ந்தவர் மேகா. இவர் 6ஆம் வகுப்பு அதே பகுதியில் உள்ள பள்ளியில் படித்து. இவர் இன்று மதியம் மேகாவும் அவரது சகோதரி மெர்லினும் இருவரும் சைக்கிளில் கொண்டிருந்த போது அந்த வழியாக திடீரென வந்த ஒரு டிராக்டர், கரும்பு ஏற்றி வந்த தனியார் சக்கரை ஆலை கரும்பு ஏற்றி வந்த டிராக்டர் அவர்கள் மீதும் படுவேகமாக மோதியுள்ளது. இதில் மேகா உடல் நசுங்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் கேட்ட உடனடியாக காவல்துறை சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அந்த உடலை அப்புறப்படுத்தி மருத்துவமனைக்கு அனுப்ப திட்டமிட்ட போது காவல்துறையை கண்டித்து அந்த பகுதிக்கு 500க்கும் மேற்பட்டோர் குவிந்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த தனியார் சக்கரை ஆலைக்கு இந்த வழியாக எக்காரணம் கொண்டும் வரக்கூடாது என்று ஏற்கனவே தடை உள்ளது. காரணம், இந்த பகுதியில் அதிகமாக பள்ளி மாணவ மாணவிகள் வருவதாலும், அது மட்டும் இல்லாமல் அந்த வழி போக்குவரத்துக்கு சரியான பாதை இல்லை என்பதால் தடை செய்யப்பட்ட பகுதி. இந்த வழி வருவதற்கு என்ன காரணம்? இதற்கு யார் அனுமதி கொடுத்தது? காவல்துறை முன்கூட்டியே ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காவல்துறையை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். உயிரிழப்புக்கு ஒரு பட்சத்தில் காவல்துறையும் காரணம். முன்கூட்டியே டிராக்டர்கள் வராமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த மாணவி உயிரிழப்பு என்பது நடந்திருக்கிறது. எனவே காவல்துறைக்கும் இதற்கு காரணம் என்ற 500க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த பகுதியில் குவிந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறை அதை மீறி உடலை அப்புறப்படுத்த முயற்சித்த போது காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உடலை நாங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்த மாட்டோம் என்று உடலை அதே இடத்தில் கடத்தி மதியம் 2:30 மணியிலிருந்து தற்போது வரை தொடர்ந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் வைக்கும் கோரிக்கை, இதற்கு யார் காரணமோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே இங்கு தடை செய்யப்பட்ட போது எப்படி இங்கு அனுமதி கொடுக்கப்பட்டது? அதற்கு யார் காரணம்? இவர்கள் மீது அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறந்து போன அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகள்லாம் ஏற்றால் மட்டுமே தாங்கள் உடலை அங்கிருந்து அப்புறப்படுத்த விடுவோம் என்று அழுது கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் அவரது மேகாவோட தாய் அதே இடத்தில் மயக்கமடைந்து போனதால் உடனடியாக அவர் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். தொடர்ந்து காவல்துறை அவரிடம் 2 மணி நேரம் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி தற்போதுதான் அவரை உடலை அப்புறப்படுத்துவதற்கு தற்போது ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீதர், பொதுமக்களின் குற்றச்சாட்டுக்கு காவல்துறை தரப்புல ஏதேனும் பதில் அளிக்கப்பட்டிருக்கா? நீங்க காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் யார்கிட்டயாவது பேசுனீங்களா? காவல்துறை இது சம்பந்தமாக உரிய விசாரணை நடத்தப்படும். இறந்து போன உடலை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் தாங்கள் முயற்சிக்கிறோம். ஆனால் பொதுமக்கள் அதற்கு ஒத்துழைப்பு தரவில்லை. இந்த வழியாக எதற்காக எப்படி வந்தது என்று தற்போதுதான் விசாரணை தொடங்கியிருக்கிறோம். விசாரணையில் இது முழு விவரம் தெரிய வரும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை தெரிவித்தார்கள். ஆனால் காவல்துறை மீது தொடர்ந்து அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். காரணம், இந்த வழியாக ஏற்கனவே தடை செய்யப்பட்ட போது எப்படி இந்த டிராக்டர்கள் இங்கு வருகிறது? அது மட்டும் இல்லாமல் ஒரு டிராக்டரில் ஒரு பெட்டி மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் தொடர்ந்து ஒரு பெட்டிக்கு பதிலாக 2 பெட்டிகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டு வரப்படுகிறது. இதனால் நெல்லிக்குப்பம் பகுதியில் தொடர்ந்து சர்க்கரை ஆலையின் காரணமாக விபத்துகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் விபத்து என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை பொதுமக்கள் தெரிவித்தார்கள். ஆனால் காவல்துறை நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம், இதற்கு காரணமாக நடவடிக்கை எடுக்க என்று உறுதி கொடுத்தார்கள். உறுதி கொடுத்த அடிப்படையில் சற்று முன்தான் உடலை எடுக்க அவர்கள் ஒப்புக்கொண்டு தற்போது உடல் அங்கிருந்து கடலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது.